Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? In this class, I am going to teach you an important topic in English. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, I hope you are doing great. And then உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. At the end of the video, you will have the test. அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல வந்து இந்த 3 வார்த்தைகள் தெரியாதவங்க யாருமே கிடையாது. another, other and others. Okay, so you may know these 3 words in English: another, other, others. ஓகே, இந்த மூணுத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் மாதிரி தான் தெரியும். பாருங்க, another, other, others மூணுத்துக்கு வந்து ஒரே மீனிங் மாதிரி தான் தெரியும். பட் இந்த 3 வார்த்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த another அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றொன்று அல்லது இன்னொரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, மற்றொன்று, மற்றொரு அல்லது வந்து இன்னொரு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்து 2 பேனா இருக்கு. ஒரு பேனா இது, இன்னொரு பேனா என் பேக்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் அனதர் பென். என்கிட்ட வந்து இன்னொரு பேனா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? அப்ப இன்னொன்று அப்படின்னு அர்த்தம் அல்லது மற்றொரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் கொஞ்சம் டீட்டெயிலா அப்புறம் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர். அதர் அப்படின்னா வந்து வேறு, மற்ற அல்லது வேறு அப்படின்னு அர்த்தம். வேறு, வேறு நண்பர்கள், அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதர் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ அதற்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை வந்து ப்ளூரல் நவுனா இருக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸா இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். அண்ட் தென் அதர்ஸ் அப்படின்னா வந்து மற்றவர்கள் அல்லது மற்றவைகள் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்கள் அல்லது வந்து மற்றவைகள். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணுத்துக்குமே ஒரே மீனிங் தான் செந்தில் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. பட் இந்த மூணுத்துக்குமே வந்து வேற வேற அர்த்தங்கள் இருக்கு, வேற வேற இடங்கள்ல யூஸ் பண்ணணும். ஸோ in this video we are going to learn in detail about these 3 words in English: another, other and others. Let's learn. Okay, so first we are going to learn the word another. another. ஓகே, அதுக்கு மீனிங் என்னன்னா இன்னொரு அல்லது மேலும் ஒரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த another அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நவுனுக்கு வந்து அடிஷ்னல் மீனிங்கை கொடுக்கும். ஓகே, ஒரு நவுனுக்கு அடிஷ்னல் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பென் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பென் அப்படின்னா பேனா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சேர்க்கிறேன், திஸ். திஸ் பென் அப்படின்னா இந்த பேனா. அப்போ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பேனா. அப்போ அந்த திஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த பென் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிஷ்னல் மீனிங், இந்த பேனா. அல்லது வந்து அந்த பேனானா that பென். ஸோ திஸ் that அதெல்லாம் வந்து டிட்டர்மினர்ஸ். இந்த நவுனை பத்தி ஒரு அடிஷ்னல் மீனிங்கை கொடுக்குது. அதே மாதிரி இந்த another அப்படிங்கிற வார்த்தை ஒரு டிட்டர்மினர். இட் வில் கிவ் யூ அடிஷ்னல் மீனிங் அபவுட் த நவுன். நவுனை பத்தி அடிஷ்னல் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த another அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு அப்புறமா வரக்கூடியது ஒரு சிங்குலர் நவுனா தான் இருக்கணும். சிங்குலர் கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள்னா எண்ணக்கூடிய நவுன், அதுவும் சிங்குலரா தான் இருக்கணும், ஒரு மேல தான் இருக்கணும். பென், சேர், பென்சில், சான்ஸ், இந்த மாதிரி வந்து கவுண்டபிள் நவுன் தான் வரும், சிங்குலர் தான் வரணும். ஓகேவா? சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க, எனக்கு இன்னொரு பேனா தேவை. எனக்கு இன்னொரு பேனா தேவை அல்லது எனக்கு மேலும் ஒரு பேனா தேவை. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு பேனா தேவைப்படுது. அப்ப எப்படி கேட்பீங்க? எனக்கு இன்னொரு பேனா தேவை. ஸோ எனக்கு தேவை அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள், ஐ நீட். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டென்சஸ் தெரியணும். ஸோ இஃப் யூ டோன்ட் லேர்ன் டென்சஸ் ப்ராப்பர்லி, நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகே, அந்த 12 days for learning 12 tenses in English, அந்த 12 tenses பாருங்க, you will get the better idea. So I need இன்னொரு பேனா. ஸோ பேனாங்கிறது ஒரு நவுன், அதுவும் சிங்குலர் நவுன். அதுக்கு முன்னாடி அந்த another வரும். another pen. That's it.
ஐ நீட் அனதர் பென். இந்த அனதர் அப்படிங்கிறதுக்கு வந்து டிட்டர்மினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பேனாவை பத்தி ஒரு அடிஷனல் மீனிங் கொடுக்கு. எனக்கு இன்னொரு பேனா தேவை அப்படிங்கிற அந்த மீனிங்கை கொடுக்குது. ரைட். நெக்ஸ்ட், எனக்கு இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா? எனக்கு இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்குமா இது எப்படி சொல்லுவீங்க? எனக்கு கிடைக்குமா. ஸோ கேன் ஐ ஹாவ், கேன் ஐ ஹாவ் எனக்கு கிடைக்குமா, கேன் ஐ ஹாவ். ஓகே, எனக்கு கிடைக்குமா. ஸோ கேன் ஐ ஹாவ் இட், எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கப் காஃபி அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னொருனா அனதர் cup of coffee. That's it. Can I have another cup of coffee? ஸோ இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவோம். இந்த அனதருக்கு முன்னாடி சில பேர் வந்து and போடுவோம், அது தப்பு. ஐ நீட் an another pen. ஸோ அனதர் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு டிட்டர்மினர் தான். ஸோ டோன்ட் யூஸ் எனி ஆர்டிகல் பிஃபோர் த வேர்ட் another. ஓகே. ஸோ கேன் ஐ ஹாவ் அனதர் கப் ஆஃப் காஃபி, எனக்கு இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா. கேன் ஐ ஹாவ் அனதர் கப் ஆஃப் டீ, எனக்கு வந்து இன்னொரு கப் டீ கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அவள் இன்னொரு உடை வாங்கினாள். அவள் மேலும் ஒரு உடை வாங்கினாள் அல்லது இன்னொரு உடை வாங்கினாள். இது எப்படி சொல்லுவீங்க? அவள் வாங்கினாள். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லிட்டே வரீங்களா நிறைய பேர். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் அவள் வாங்கினாள், அது எப்படி சொல்லலாம்? அவள் அப்படின்னா she. வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? buy. அதோட பாஸ்ட் ஃபார்ம் bought. she bought இன்னொரு உடை. so another dress. that's it. she bought another dress. அவள் இன்னொரு உடை வாங்கினாள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, இந்த dress அப்புறம் cup of coffee, pen இதெல்லாமே வந்து சிங்குலர். ஸோ another அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா சிங்குலர் நவுன் தான் வரணும். ப்ளூரல் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஸ், அண்ட் தென் கப்ஸ் ஆஃப் காஃபி, தென் ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் we are going to learn the word other. Next we are going to learn the word other. ஸோ அதர் அப்படின்னா தமிழில் வந்து மற்ற அல்லது வேறு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அதர் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து ஒரு டிட்டர்மினர் தான். டிட்டர்மினோட வேலை என்னது? நவுனுக்கு வந்து அடிஷ்னல் மீனிங் கொடுக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அதற்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வார்த்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா, ப்ளூரல் நவுனா இருக்கணும் அல்லது அன்கவுண்டபிள் நவுனா இருக்கணும். ஸோ ப்ளூரல் நவுன் அப்படின்னா வந்து இப்போ பென் அப்படின்னா சிங்குலர், அது வந்து அனதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அப்புறமா அப்புறமா வரும். ஸோ ப்ளூரல் நவுன் அப்படின்னா பென்ஸ், பென்சில்ஸ், சேர்ஸ், இதெல்லாம் வந்து என்னது? ப்ளூரல் நவுன்ஸ். ஓகே. ஸோ அதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா வருது ப்ளூரல் நவுனா இருக்கணும் அல்லது அன்கவுண்டபிள் நவுனா இருக்கணும். அன்கவுண்டபிள் நவுன்னா வாட்டர், சால்ட், சுகர், இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனா இருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னிடம் மற்ற புத்தகங்கள் உள்ளன. உங்ககிட்ட இங்கிலீஷ் புக் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கிட்ட இங்கிலீஷ் புக் இல்லை, ஆனால் மற்ற புத்தகங்கள் இருக்கிறது. மற்ற புத்தகங்கள். ஓகே, மற்ற புத்தகங்கள். ஸோ புத்தகங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். அதுக்கு முன்னாடி இந்த அதருங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னிடம் உள்ளன, என்கிட்ட இருக்கு, அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ ஹாவ். எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ ஹாவ் மற்ற புத்தகங்கள். மற்ற புத்தகங்கள்னா அதர் புக்ஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அனதர் அப்படின்னு போட்டா தப்பு. பிகாஸ் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், அதனால வந்து அதர் போட்டிருக்கோம். இதே இது என்கிட்ட மற்றொரு புத்தகம் உள்ளது, ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னா ஐ ஹாவ் அனதர் புக். புத்தகங்கள் அப்படின்னா அதர் புக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், உங்களுக்கு வேறு கேள்விகள் இருக்கிறதா? திஸ் இஸ் அ காமன் சென்டென்ஸ். ஓகே, இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு கேள்விகள் இருக்கிறதா, இது எப்படி கேட்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா do you have. do you have. வேறு கேள்விகள். கேள்விகள் அப்படின்னா questions plural, அதுக்கு முன்னாடி வேறுன்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ அதர் questions. do you have other questions? உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு கேட்பேன் இல்லையா, do you have other questions? உங்களுக்கு வேற ஏதாவது questions இருக்கா? That's it. Next, எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் தேவை.
இப்போ வந்து ஐ மீன் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தேவை. இப்போ ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறீங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சர் தெரியல, எங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அப்போ வேறு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ வேறு அப்படிங்கிறதுக்கு நம்ம அதர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு தேவைனா we need. ஓகே, we need வேறு ஆப்ஷன்ஸ். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, we need other options. எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் தேவைப்படுகிறது. தட்ஸ் இட். ஸோ இங்க பாருங்க, புக்ஸ், questions, options. These are plural noun. ஓகே, ஸோ plural நவுனுக்கு முன்னாடி அல்லது uncountable நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் அதர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அனதர் அண்ட் அதர் பத்தி கிளியரா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we are going to learn the word others. Let's learn. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து others. ஸோ இங்க பாருங்க, எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதர்ஸ் அப்படின்னா வந்து மற்றவர்கள் அல்லது மற்றவைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து டிட்டர்மினர் கிடையாது. இந்த அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ரொனவுன். ஸோ நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி கொடுக்கும் போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பேர் செந்தில். ஓகே, என்னை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஹி. இப்போ சீதா அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து ஷி. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அதர்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா எந்த ஒரு நவுனும் வராது. பிகாஸ் ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த அதர்ஸ். ஓகேவா? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அதர்ஸ். அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சில மாணவர்கள் வரவில்லை. சில மாணவர்கள் வரவில்லை ஸ்கூலுக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? சில மாணவர்கள் அப்படின்னா some students. Some students are absent. சில மாணவர்கள் வரவில்லை. Some students are absent. ஆனால் பட் மற்றவர்கள் வந்துள்ளனர். ஸோ மற்றவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து others are present. That's it. Some students are absent but others are present. இந்த இடத்துல இந்த others அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த others அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? சில மாணவர்கள் வந்துள்ளனர். others, I mean சில மாணவர்கள் வரவில்லை. Some students are absent but others are present. othersங்கிறது யாரை குறிக்குது? ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற மாணவர்களை குறிக்குது. அந்த மற்ற மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம அதர்ஸ்ன்னு சொல்லிடுறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நவுன், அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அதர்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட், மற்றவர்களுக்கு உதவுங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள் ரொம்ப சிம்பிள், காமனா பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். உதவுங்கள் அப்படின்னா ஹெல்ப், மற்றவர்கள் அப்படின்னா அதர்ஸ். ஸோ இந்த இடத்துல அதர்ஸ்னா யாரு? மற்ற எல்லா மனிதர்கள், பீப்புளுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். ஸோ அந்த பீப்புள், ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அதர்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட், எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் ஷர்ட். எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு, ஆனால் பட் மற்றவை விலை அதிகம். ஒரு கடைக்கு போயிருக்கீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு பை அ ட்ரெஸ். ஓகே, ஃபார் தீபாவளிக்காக ஒரு ட்ரெஸ் வந்து பை பண்ண போறீங்க, வாங்க போறீங்க. ஒரே ஒரு ஷர்ட்டோட விலை வந்து 300 ரூபாய் இருக்கு. மற்ற எல்லா ஷர்ட்டுமே வந்து 1000 rupees இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்க, இந்த ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு பிகாஸ் இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் நினைச்சிருக்கலாம். ஸோ ஐ லைக் திஸ் ஷர்ட் பட் மற்ற எல்லாமே விலை அதிகம். ஸோ மற்றவைகள் அப்படின்னா மற்ற எல்லா சட்டைகள். ஓகே, அதர் ஷர்ட்ஸ், அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் மற்றவை. ஸோ அதர்ஸ் are expensive. That's it. I like this shirt but others are expensive. மற்றவைகள் விலை அதிகம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம ஆர் போட்டிருக்கோம்.
சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல என்ன கத்துட்டீங்க? another, other, others. anotherக்கு அப்புறமா சிங்குலர் நவுன் வரும். அதற்கு அப்புறமா ப்ளூரல் நவுன் ஆர் அன்கவுண்டபிள் நவுன் வரும். பட் அதர்ஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு நவுனுமே வராது, சிங்குலரும் வராது, ப்ளூரலும் வராது. பிகாஸ் அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொனவுன். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? டிட் யூ என்ஜாய் த கிளாஸ்? ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வைக்க போறேன். இதுக்கப்புறமா இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். So I have written 5 sentences. So you have 5 blanks here. So you have to fill these blanks. Another, other, others. So இந்த 3 வார்த்தைகளையும் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த பிளாங்க்ஸில் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஐ நீட் பிளாங்க் பென். எனக்கு இன்னொரு பேனா தேவை. Do you have blank questions? உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? She bought blank dress yesterday. அவள் நேற்று இன்னொரு உடை வாங்கினாள். Help blank whenever you can. So whenever you can அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் மற்றவங்களுக்கு உதவுங்க. Some students are absent but blank or present. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க பட் மற்றவங்க வரல. ஸோ மற்றவங்க வந்திருக்காங்க. That's it. ஸோ கரெக்டாக அவங்க ஆன்சர் சொல்லுங்க. உங்க 20 seconds டைம். Your time starts now. Time's up. Good job. Super answer பண்ணீங்க. Very good. Let me tell you the answer. Don't forget to tell me your marks in your comments. Okay. இங்க பாருங்க, first I need, எனக்கு தேவை blank pen. So pen அப்படிங்கிறது ஒரு singular noun. அதுக்கு முன்னாடி நம்ம another தான் யூஸ் பண்ணணும். Do you have blank questions? Questions அப்படிங்கிறது ஒரு plural noun. அதுக்கு முன்னாடி நம்ம other அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது மற்ற கொஸ்டின்ஸ் இருக்கா? She bought, அவள் வாங்கினாள், blank dress yesterday. ஸோ dress அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். அதுக்கு முன்னாடி நம்ம another அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். She bought another dress yesterday. அவள் நேற்று இன்னொரு உடை வாங்கினாள். Help blank whenever you can. ஸோ help others. இங்க பாருங்க, இதுக்கப்புறமா இந்த பிளாங்க்கு அப்புறமா எந்த ஒரு நவுன்மே இல்லை. ஸோ அதனால நம்ம இங்க others போடுறோம். Help others whenever you can. ஸோ மற்றவர்களுக்கு உதவுங்கள் உங்களால் எப்போ முடிகிறதோ அப்ப. Some students are absent. சில ஸ்டூடெண்ட்ஸ் வரல. பட் others are present. ஏன்னா இங்க நவுன் கிடையாது, auxiliary verb தான் இருக்கு. ஸோ others are present. That's it. நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஸோ இனிமே நீங்கள் டெய்லி லைஃப்பில் பேசும்போது another, other and others யூஸ் பண்ணி பேசுங்க. பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்னடா இன்னும் ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? another, other, others யூஸ் பண்ணி 3 sentences எழுதணும். anotherக்கு ஒரு சென்டென்ஸ், அதற்கு ஒரு சென்டென்ஸ், othersக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதி உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. I'm eagerly waiting for your sentences. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you friends.